நம்ம இன்றைக்கி சில்லி இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இட்லியை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 இட்லியை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஏன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குக் பண்ணிவிட்டு இதை கடைசியாக சாப்பிட்றப்போ நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், மென்று சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. அந்த ஆயிலில் நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஓரளவு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திருப்பி அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோடனே 4 வெள்ளை பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குடமிளகாவை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட கொஞ்சமாக உப்பு. நான் இன்றைக்கி மெயினாக கிட்ஸ்க்கு பண்ண போகிறேன். அதனால் நான் சில்லி பவுடர் எதுவும் சேர்க்கல. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே டொமேட்டோ கெச்சப் 1-2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கோட் ஃபுல்லாக அந்த இட்லியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கோட் ஆகுது. அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே இட்லியோட கோட் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு தேவையான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சில்லி இட்லி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.